வெல்கம் டு மௌனி ஆரிவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைன் பார்க்கலாம். எப்போ போல் பேஸ் போட்டுக்காங்க, ஜரி சுகர் பீடு இது போட்டுக்காங்க. எல்லாம் 3 லேயர் எப்போ கொடுப்போம் அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாக்ஸ் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஷேப் ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து சுகர் பீடு வரும். அந்த டிசைன் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. நான் வந்து நீடிலுக்கு நீடிலுக்கு பின்னாடி திருப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணலாம், டேப்லேயே மார்க் பண்ணலாம். டேப்பில் மார்க் பண்ணிங்கன்னா அதாவது 1/4 இன்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு கோடு வரும். 3 கோடு கனெக்ட் பண்ணிக்கினீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் குழு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் போடணும். ஸோ நம்ம ஒர்க்கு வந்து மினிமமாக சின்ன சைஸ் ஒரு பார்டர் ஒரு 10 டிசைனோ, ஸ்லீவ் கவர் ஆகிற மாதிரி ஒரு 10 டிசைனோ பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன்னா திரும்பி 3 லேயர் போட்டிருக்கேன். 3 லேயர் போட்டுட்டு பாக்ஸ் ஷேப் ஸ்டோனை எப்படி திருப்பி வச்சுருக்கேன் பாருங்களேன். இது மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஷேப் ஸ்டோனில் எடை விட்டுருக்கலாம், அதில் வந்து சுகர் பீடு வரணும். நம்ம இங்கே ஒட்டிட்டு காய வைக்கிற நேரத்தில் நம்ம அதை முடிச்சிடலாம். பாருங்களேன், நம்ம பட்டன் கோல் ஸ்டிச் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், ஒரு லாக் கொடுத்துட்டு ஒரு குட்டி சின்ன லாக் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு சைடு திரும்பாமல் நேராக வரும். 2 பீடுக்கு ஒரு தடவை ஸ்டிச் கொடுங்க எப்போயுமே. பாருங்க, நான் அப்படியே திருப்பினேன்னா உங்களுக்கு சைடுக்காக இருக்கும். நீங்கள் அதனால் ஒரு குட்டி திரும்பி கொடுத்துட்டு திருப்புங்க. அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும். இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. மேலே ஒட்டியிருக்க பீடு வந்து ஸ்டோன் வந்து காஞ்சிச்சுன்னா நான் வந்து எடுத்துருக்கேன் 3mm பீடும் சுகர் பீடு எடுத்துருக்கேன். நீங்கள் 4mm பீடு சுகர் பீடு கூட எடுத்துக்கலாம். ஒரு புட்டாஸ் மாதிரி போட்டுட்டு 8 நாட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5400 1500க்குள்ளே வாங்கலாம். அது பட்டை கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தான் வரும்.